Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 82nd day வந்தாச்சு ஒரு வழியா. ஸோ நேற்று நம்ம லோயர் பாடி பார்த்துருக்கோம். இன்னைக்கு அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் பார்க்கணும். 12th வீக்கோட 5th டே அப்படின்றபோது நம்ம அப்பர் பாடி எக்ஸசைஸ் தான். அப்பர் பாடி எக்ஸசைஸ் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வார்ம் அப் பண்ணிட்டு ஃபுல் பாடி எக்ஸசைஸோட சேர்ந்து அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸும் சேர்ந்து இருக்கும். மொத்தம் 15 எக்ஸசைஸ் பிளஸ் அது கூட ஸ்ட்ரெயிட் பிளாங்க், எல்போ பிளாங்க், கோப்ரா போஸ், பாலாசனா பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல கரெக்டாக நீங்க பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸும் செமையா இருக்கும். தொப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு அப்பர் பாடியில அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் இல்லக்கா, வயிறு மட்டும் பான மாதிரி இருக்கு அப்படின்றவங்க, வாரத்துல 3 நாள் லோயர் பாடி எக்ஸசைஸ் போடுறேன். அந்த லோயர் பாடி எக்ஸசைஸை நீங்க ஃபுல் ஃபார்ம்ல பண்ணி தான் ஆகணும். தொப்பை மட்டும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அது ஃபுல் பாடி எக்ஸசைஸும் பண்ணிட்டு தான் நீங்க லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. ஸோ எப்பவுமே எக்ஸசைஸ் அப்படின்றது இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சு பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு முழு பலனையும் கிடைக்கும். அடுத்து சப்ஸ்கிரைபரோட டவுட் அப்படின்ற போது கான்ஸ்டிபேஷன், அதாவது வெயிட் லாஸ்ல அதிகமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருதுக்கா அப்படின்றீங்க. நம்ம டயட்டுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்ருப்போம். ஸோ காலைல எழுந்திரிச்சுமே ஆட்டோமேட்டிக்காக மோஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக மோஷன் வந்துடும். பட் நம்ம டயட்டில் சாப்பிட்டதில் பாதி காவாசி தான் சாப்பிடுவோம். அப்போ மோஷன் எப்படி வரும்? ஸோ அந்த அளவுக்கு வராது இல்லையா? ஸோ ஒரு நாள் வரும், 2 நாளைக்கு ஒரு கூட வரும். அது நார்மல் தான். டெய்லி காலைல எழுந்திரிச்சுனையும் கடகடன்னு பாத்ரூமுக்கு ஓடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி இருக்கிறது தான் நல்ல உடம்புக்கு பாடிக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயினான ரீசன் என்ன டயட்ல அப்படின்ற போது, சாப்பாடுகளை சரிவிகித சத்துக்களை எடுத்துக்கணும். ஒரே விதமான சத்துக்களை எடுத்துக்கிட்டாலும் அது நம்மளுக்கு என்ன ஆகும்? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அடுத்து தண்ணி, நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நீர் சத்து வேணும், தண்ணி வேணும், தண்ணி எடுத்துக்கணும். டெய்லி ஒரு பழமாவது உங்க லைஃப்ல எடுத்துக்கோங்க. அது மெயினா டயட்ல இருக்கும்போது 1-2 பழங்கள் கூட எடுத்துக்கலாம். பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியில சொல்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு சராசரி மனுஷன் 5 பழங்கள் எடுத்துக்கலாம். அது தப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆயுள் காலங்களில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 5 பழம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ நான் 5 பழம்லாம் எடுக்க சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழமா சாப்பிடுங்க. அதுவும் மெயினாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, மோஷன் போற இடம் எரியுது அப்படின்றவங்களாம் பழுத்த வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமா காலையில 2 வாழைப்பழம் சாப்பிடுங்களேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் 1 ஹவர்ல உங்களுக்கு மோஷன் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் உங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். பாடி ஹீட் ஆகும் நம்ம வெயிட் லாஸ்ல. அதனால கூட தண்ணி வரது கம்மியான கூட ட்ரை ஆகி சரியா மோஷன் வராத அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடு கரெக்டாக சாப்பிடுங்க. டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கோங்க, டெய்லி வாழைப்பழம் எடுக்கிறது, டெய்லி தண்ணி கரெக்டாக குடிக்கிறது. தூக்கமும் நல்ல தூக்கம் தேவை, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கி வச்சா கரெக்டாக வந்துடும். அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது என்னன்னா, அக்கா நான் 85 கிலோலேருந்து 65 கிலோ வந்துட்டேன், 2-3 நாளாக கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன், நீங்கள் ஆன்சரே பண்ணலை அப்படின்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், ஆனால் என்னோட ஃபேஸ் ரொம்ப டல் அடிக்கி, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் ரீசனே சொல்லலாம். சாப்பாடுகள் சரி வர இல்லை, அப்படி இல்லைன்னா உங்கள் பாடிக்கு போதுமான அளவு சத்து இல்லாட்டினாலும் ஃபேஸ் டல் அடிக்கும். நான் திரும்பியும் அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, டெய்லி ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அந்தந்த சீசனுக்கு தர பழங்கள் சாப்பிடுங்க. இல்லைன்னா காலையில டெய்லி 10 பாதாம் பருப்பு ஊற வச்சதை எடுத்து சாப்பிடுங்க. உங்க ஃபேஸ் டல் அடிக்கவே அடிக்காது. நல்ல க்ளோவிங்காக கொண்டு வரதுக்கும் சைனிங் கொண்டு வரதுக்கும் பாதாம் பருப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு பழம் சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு சின்ன பீஸ் வெட்டிக்கோங்களேன். வெட்டி அதை ஃபேஸ்ல ரப் பண்ணுங்க. ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில ஃபேஸ் அலசிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. மெயினா சத்தான சாப்பாடுகள் நல்ல சத்தா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஃபேஸ் நல்ல க்ளோவிங் வரதா செய்யும். அதே மாதிரி வெயிட் லாஸ்ல 80 கிலோல இருந்து நம்ம 60 கிலோ வர்றோம் அப்படின்னா நம்மளோட கண்ணை இந்த ஃபேஸ் எல்லாம் இப்படி ஒல்லியா வரதா செய்யும். இதுதான் நேச்சுரல். ஸோ என்னோட ஃபேஸ் கண்ணை உங்களுக்கு இப்ப பாக்குறவங்களுக்கு குண்டா தெரியும். பட் ஆனா என்ன 90 கிலோல பார்த்தவங்களுக்கு இப்ப என்ன பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன டொக்கு விழுந்துருச்சு, கண்ணை இப்படி ஒட்டி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் செய்வாங்க. இதெல்லாம் நேச்சுரலுங்க. இதை விட மோசமா சொல்லுவாங்க. சொல்லும் போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும் பாருங்களேன், என்ன இப்படி அசிங்கமாயிட்ட, அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் பார்த்தீங்க ஜென்மத்துக்கு நம்ம கஞ்சியே குடிக்க முடியாது. ஐயோ நம்ம ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்லாம் தோணும். குண்டாகி ஒல்லியானா ஃபேஸ் ஒல்லியாக தான் செய்யும். ஸோ அது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்லை. டோன்ட் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேஸ் டல் அடிக்குதா? நல்லா ஃபேஸ் மாஸ்க் போடுங்க. டெய்லி ஒரு பழங்கள் எடுத்து சாப்பிடுங்க, சத்தா சாப்பிடுங்க, உளுந்து எடுத்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நான் இப்போ வரைக்கும் உணர்றது அந்த ஒரு விஷயம் தான். அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 81 நாள் நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸை சூப்பராக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 82வது நாள் கூடிய அப்பர் பாடி எக்ஸசைஸையும் மறக்காமல்
மறக்காமல் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட வெயிட் ஏன் காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட வெயிட் வந்து 55 வரைக்கும் நான் காமிச்சிட்டு தான் இருந்தேன். 55.5 கிலோ வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தேன். என்னென்னா நம்ம உடம்பு சரியில்லாதப்போ வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிக்கும். 53, 54 அந்த மாதிரி காமிக்கும் போது பார்க்குறவங்களுக்கு என்னென்னா ஐயோ இந்த அக்கா மட்டும் கடகடன் வெயிட் குறையுதே அப்படின்னு வந்துடும். அந்த நோக்கத்தில் நான் வந்து காமிக்கலை. சரிவிகித நான் சாப்பாடு எடுக்காமல் ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும்போது நம்ம வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் காமிக்கும். அந்த வெயிட் வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 4 நாள்லேருந்து 13th வீக்லேருந்து கண்டிப்பாக நான் வெயிட்டோடையே போட்டுறேன். இப்போ இருக்க வெயிட் வேண்டாம். ஸோ நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா சத்தாக சாப்பிட்ணும். அப்போ தான் நான் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். அப்போ தான் நான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நானும் உங்களோட சேர்ந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு vlog-இல் சந்திக்கலாம்.